இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி செடியை வந்து இதில் நடப்போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மண்புழு உரம் வந்து இந்த மண்ணில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். என்னதான் மண் செம்மண்ணாக இருந்தால் கூட நம்ம மண்புழு உரம் வந்து போடணும். பாருங்கள், ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போடணும். இதுதான் செடியோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும். வேறு சீக்கிரம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ முந்திரி செடி வந்து நம்ம நடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வேறு பிடிச்சிக்கிட்டு பாருங்கள். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ரொம்ப தண்ணி விட்டோன்னா செடி வந்து அழுகிடும். பாருங்கள், முந்திரி செடி வந்து நடக்கூடாது. முந்திரி செடி தான் வளரலாம். நம்ம கட்டி வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பார்த்துல செஞ்சு இந்த முந்திரி கடை வந்து கட்டாயிடும். நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நம்ம வீட்டு கட்டணும். இந்த கொம்பில் இந்த சும்மா கட்டி விடணும். கட்டி விட்டுட்டு கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டால் போதும். வாரத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம தண்ணி விடணும். பாருங்கள், இவ்வளோ அழகாக நட்டுட்டோம். வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம முந்திரி செடிக்கு தண்ணி விடணும். இப்போ நம்ம